வெல்கம் டு ஓட்ட வண்டி விளாக். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிகரமாக அடுத்த ட்ராவல் வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு புதுசாக ஒருத்தர் வராரு. இவர் வந்து நிறைய அவரா பயங்கரமான வராச்சே ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பேர் தான் ஜோதி பிரகாஷ். நானும் இந்த ஓட்ட வண்டியில ஒரு மெம்பர் தான். ஆமா, இவன் எங்க டீம் தான். ட்ரிப்பு ஃபுல்லா இந்த ட்ரிப்பு எங்க போறோம் பாத்தீங்கன்னா, நாகூர், வேளாங்கண்ணி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ல தான் இருக்கிறோம். ட்ரெயின் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே நிக்குது. அதை காமிக்க கேமராமேன். இதான் வந்து நாங்க போற ட்ரெயின். எத்தனை மணி கிளம்பும் பாத்தீங்கன்னா 6:50 கிளம்பும். மணி என்னன்னு பாத்தீங்கன்னா 6:30 தான் ஆகுது. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. அது மேலே கிளம்பிடுவோம். ஏதாவது பேசணுமா? ஆமா, என்ன இந்த ட்ரிப்பு ஃபுல்லா அவங்களோட ஃபன்னாதான் இருக்கும். சவுண்டா பேச அப்பதான் கேட்குது. ஏற்கனவே மைக் இல்ல. இந்த ட்ரிப்பு ஃபுல்லா இங்கதான் ஃபன்னாதான் இருக்கும். வாங்க பாருங்க, ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்பு போறோம் பயணிகளோட. ஆமா, இதுதான் வந்து பாய்ஸ் பயல்களோட வாட்டி ட்ரிப்புனா இந்த ட்ரிப்பு தான். அதோட கொஞ்சம் நல்லா இவனுமே ட்ரிப்பு பயலோட எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. பாப்போம் எப்படி நடக்குது, எப்படி போகுது. ஆமா, இந்த வீடியோ எக்ஸ்பெக்டேஷனோட போன வீடியோ வந்து தொண்டி போயிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் வாங்க போயிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஆடியோ அவ்வளோக்கா கேட்டிருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக் இல்லாம எடுத்தோம். மைக்கு வாங்கியிருந்தோம், ஆனா வந்து கொஞ்சம் கீழே விழுந்து கோளாறாயிடுச்சு, கரங்குது. அதனால இப்ப திருப்பியும் நாங்க மைக் இல்லாம தான் எடுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சத்தமா பேசுறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நாங்கள் போக போக விளாக் எடுக்கிறோம். மறக்காம இந்த வீடியோ பாருங்க, சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. வாங்க. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போ வந்து நாங்கள் உட்காந்துருக்க சீட்டெல்லாம் காட்டுறோம், வந்து பாருங்க. உள்ள ஒரு வீடியோ, வெளியே ஒரு வீடியோ. இப்போ எந்த ட்ரெயினில் நாங்கள் போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி டு காரைக்கால் பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நாங்கள் போகிறோம். அந்த வண்டி நம்பர் தெரியுமா? ட்ரெயினோட நம்பர் நான் பார்த்தீங்கன்னா 56818. இது போகிற வரைக்கும் கும்பல் இல்லை. திருச்சியிலலாம் அவ்வளோ கும்பல் இல்லை. இப்போ ட்ரெயின் எடுத்துருச்சுடா. இப்போ ட்ரெயின் வந்து மூவ் ஆச்சு. டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்க. பிரேக் செக் பண்ணுறாங்க போல. பிரேக்கே இல்லைடா ட்ரெயினுக்கு. ஸ்லோ தான் டாவி பண்ணுவாங்க. பிரேக் இருக்குல்லண்ணே. பிரேக் இருக்குண்டா. டயர் இருக்காதா? இறங்கி காலை வச்சு தேய்ச்சி நிப்பாட்டுவாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. சரி, ஏதோ ஒன்று ட்ரெயினுக்கு பிரேக் இருக்கா டயர் இருக்கானா நமக்கு தெரியாது. ஆனால் ட்ரெயினில் போக தெரியும். போவோம். இன்னைக்கு போகிறோம். அதாவது கும்பல் அவ்வளோக்கா இல்லை. தஞ்சாவூர்லேருந்து அங்கிட்டு தான் கும்பல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரெயினை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியில், அதாவது தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி, அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால், இங்கிட்டு வந்து அதிகமாக ஒர்க்கர்ஸ் போயிட்டு வருவாங்கள்ல, அவங்க வந்து இந்த ட்ரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஓரளவு ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் போக போக கூட்டம் ஏறிடும். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக 6:50க்குலாம் கரெக்டாக வந்து எடுத்துட்டாங்க. மொட்டை டேய், எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். அவ்வளோதான் எங்க பயணம் இதோட ஆரம்பம். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ட்ரெயின் மூவிங்ல தான் இருக்கு. கிளம்பிட்டோம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, A few moments later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் தூங்க ஆரம்பித்தோம். திருச்சியில் தூங்கி கரெக்டாக எந்த ஊரில் எந்திரிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் எந்திரிச்சிருக்கோம். இப்போ தான் வந்து திருவாரூர்லேருந்து ட்ரெயினே எடுத்திருக்காங்க. இப்போதான் வந்து இவனும் தூங்கி எந்திரிச்சான். எந்த ஊராப்பா வந்திருக்கோம்? இப்போ திருவாரூர் தாண்டி இருக்கோம். திருவாரூர் தாண்டி இப்போ ஒரு ஊருக்கு வந்திருக்கோம்.
அந்த ஊர் பேர் வந்து அடிய அக்கா மங்களமா. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. அடியக்கமங்கலம் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இப்ப அடிய அக்கா மங்களம்ட்டாங்க. அங்க பூரா இப்ப அக்காலாம் கிளம்பி வர போறாங்க வீடியோ பார்த்துட்டு. இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கிறோம். நாகப்பட்டினம் இப்போ தான் வந்து இறங்கினோம். இறங்கிட்டு நாங்கள் அடுத்த டெமோ ட்ரெயினுக்கு மாறணும். இப்போ எனக்கு பின்னாடி இருக்க ட்ரெயினில் தான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் விறுவிறுன்னு வந்தான். ஆனால் கிராசிங் இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டான். என்னடா இப்படி இருந்துச்சு இந்த ட்ரெயின்? ஸ்லோவா உனக்கு தோணுது? நம்ம ட்ரெயின் ஜர்னாலே இப்படி தான் இருக்கணும். நல்லா தான் இருந்துச்சு ட்ரெயின், எப்பயும் போல தான் எல்லா பக்கமும். லைட்டாக நின்று வந்தான். ஆனால் நாங்கள் ஜாலியாக தூங்கிட்டு படுத்துக்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்த ட்ரெயின் இப்போ கிளம்பிடுவோம். நாகூர் அங்கே ரூம் சொன்ன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவங்க வர ஃபோன் பண்ணிட்டாங்க. ஆமாம், ரூம் வேறு புக் பண்ணிட்டோம். அந்த புக் பண்ண இடத்துல வேறு ஃபோன் அடிச்சிட்டாங்க. போயிட்டு அங்கே வேறு அலையணும். காலைல வேறு சாப்பிடல. போயிட்டு சாப்பிடணும். நான் வேளாங்கண்ணியில் போயிட்டு சாப்பிட்ணும். வேளாங்கண்ணியில் வந்து ஃபுட்டு எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. நாங்கள் என்ன நினச்சோம், இங்கே நாகப்பட்டினம் வந்து இறங்கி எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் டெம்மில் ஏறி போய்க்கலான்னு நினச்சோம். டெமோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டெமோ ஏதோ ஒரு ட்ரெயின், ஆனால் அது ஏறி போயிடலான்னு நினச்சோம். ஆனால் இங்கே லேட்டாக ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வந்தோம்ல இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்துடும். அங்கே ஒரு அரை மணி நேரம் நாகப்பட்டினத்தில் வெயிட் பண்ணணும்னு நினச்சோம் டெமோக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிராசிங் போட்டான். கிராசிங் போட்டு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நாங்கள் வந்து டக்குன்னு வந்துட்டு கிளம்புற மாதிரி இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வந்து அலோவ் பண்ணுறாங்க, அலௌன்ஸ் பண்ணுறாங்க. டெமோ இன்னும் சற்று நேரத்தில் வந்துருமா. வந்தோன்னா ஏறி போக வேண்டிதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெமோ ட்ரெயினில் ஏறியாச்சு. டெமோ ட்ரெயினில் என்ன ஒன்று நல்லா இருக்குன்னா, இங்கேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் தெரியும். அது வந்து ட்ரெயின் பெண்ட் ஆகும்போது அழகாக பெண்ட் ஆகும். அது வந்து இப்போ வந்து பெண்டு வரல. இங்கே நான் ஜாயினில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்குது. பிரபல யூடியூபர் ஓட்ட வண்டி சேனலின் அதிபர் அவர் வந்து இப்போ செய்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. பின்னாடி காமியே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ சீசன் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சுமா. திருவிழா முடிஞ்சு ஆனால் க்ரௌடு இருக்கும். ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. வந்தீங்கன்னா நீட்டாக ஜாலியாக வந்து போகலாம். அவன் செகண்ட் ராஜ் பார்த்துக்கோங்க, அவன் உடைக்கிறான். ஜெயில போடுங்க சரவண முடியாது. சபை விளாண்டு இப்போ பெரிய ஆளாக வெண்டு வரும்போது நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலாம் வந்து இறங்கி ரூமுக்கும் வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு ரூமு பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூமு பக்கத்தில் வந்து மாடி, ரூமுக்கு மேலே மாடி இருக்குது. அங்கே வந்தோம். வந்துட்டு மேலே வியூ இருக்கு ப்ரோ, போய் பாருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி பார்க்கலாம் வந்தால் செம்மையாக இருக்குது. நீங்களே பாருங்க. எங்கள் ரூமு இதுதான். ரூமு பக்கத்துலேருந்து பார்த்தா கடல், அப்படியே பார்த்தா இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டு நிற்கிது. செம்ம வியூ. நல்லா ஈவினிங்கு மார்னிங்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா சன்ரைஸ்லாம் இங்கேருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா வெள்ளனமா இருந்துச்சு. பார்த்தோம்னா தாயான வெள்ளனா சும்மா பக்கத்துல தடிக்கும் தான் பீச்சு. போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நீட்டா ரூம்ல ரெஸ்ட் எடுத்தோமா அப்படி இருக்கலாம். செம்மையா இருக்கு. ஆனா ரூமு பக்கத்துல வேளாங்கண்ணில மட்டும்தான் அலையெல்லாம் பெருசா வரும் வேளாங்கண்ணி. ஆனா வந்து வேளாங்கண்ணில வெயிலான்னு கேட்டீங்கன்னா தோல் அப்படியே உருக்கிது வெயில். சரியான இது வேளாங்கண்ணில. இங்க வந்தீங்கன்னா கலர் ஆயிரலாம், நல்லா வெள்ளை ஆயிரலாம், இந்த மாதிரி ஆயிரலாம். சரியான வெயில். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இங்க வர்றவங்களையும் யோயோ ஒன்றும் முடியல. இன்னொன்னு என்னன்னா வேளாங்கண்ணியில ரேட் எல்லாம் அதிகம். காசு 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 எல்லாமே அதிகம். ஒரு 2 புரோட்டா கேட்டீங்கன்னா 50 ரூபா சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஊரு எவ்வளவோ தேவைலாம் போல. இருந்தாலும் சுற்றி பார்க்கணும் வந்துட்டா இதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. ஆனா வந்ததுக்கு இதுதான், இந்த மாதிரி வர்றோம்ல சுற்றி பார்க்குறோம்ல, இதுதான் மெயின். என்னதான் காசு செலவு பண்ணாலும் இதுக்காண்டி தான். இது ஒன்று பார்த்தோன்னா நம்ம காசு செலவு பண்ணுறது மறந்து போயிடும். சரி போயிட்டு இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். போயிட்டு ரூமில் உட்காந்து சாப்பிட்டு
என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் போகிற மாதிரி இருந்தால் vlog பண்ணுறோம். ரூமில் இருக்கிற ஃபன்னையும் நாங்கள் எடுக்கிறோம். மறக்காம வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆகுமா இல்லை பாட்டாக வருமான்னு தெரில. என்னன்னு பாருங்கள். போயிட்டு ரூம் போயிட்டு என்ன பார்த்துட்டு அடுத்த எதுவும் இருந்துச்சுன்னா நாங்கள் vlog எடுக்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.